இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. பூஜை நல்லபடியா முடிச்சிட்ட. அப்புறம் சமையல் தான். நீங்க கொஞ்ச நேரம் டிவி பார்த்துக்கிட்டே இருங்க, நான் சீக்கிரமா சமையல் ரெடி பண்ணிடுறேன். எப்படி? நான் டிவி பார்ப்பேன், நீ சமைப்பியா? புருஷனுக்கு வாய்க்கு ருசியா சமைச்சு போடுறது பொண்டாட்டியோட கடமை. அப்ப நான் தானே சமைக்கணும். நீ உன் கடமையை தாராளமா செய், நான் வேணான்னு சொல்லவே இல்லையே. தான் பொண்டாட்டிக்கு உதவி பண்றது ஒரு பொறுப்பான புருஷனோட கடமை. போய் 2 பேரும் சேர்ந்தே சமைக்கலாம் வா. என்னது? நீங்க சமையல் கட்டுக்கு வந்து எனக்கு சமையலுக்கு உதவி பண்ண போறீங்களா? நான் சமையலுக்கு உதவி பண்றேன்னு தானே சொன்னேன். அதுக்கே இவ்வளவு ஷாக் ஆகுற? அதெல்லாம் ஒண்ணு வேணாம் மாமா, நான் பாத்துக்கிறேன். நீங்க டிவி பார்த்துட்டு உட்காருங்க. அதெல்லாம் முடியாது. நான் என் பொண்டாட்டிக்கு ஹெல்ப் பண்ணி தருவேன். நீ வா, 2 பேரும் சேர்ந்தே சமைக்கலாம். ஏண்டி என்னதாண்டி சொல்ல வர? சொல்லி தொலை சீக்கிரமா. ஆதி மாமா மும்பை போறதா சொல்லிட்டு கிளம்பி போனாரு. ஆனா நாம எல்லாரும் கிளம்பி வந்ததுக்கு அப்புறம் ஆதி மாமா மும்பை போகாம திரும்ப வந்திருந்தா? வீட்ல வேற யாருமே இல்ல, பார்வதி மட்டும்தான் தனியா இருப்பா. மாமா திரும்பி வந்துட்டா 2 பேருக்கும் கொண்டாட்டமா தானே இருக்கும். நம்ம எல்லாரும் வீட்ல இருக்கும் போதே நம்ம கண்ணுல மண்ணை தூவிட்டு ஆதி மாமா அந்த பார்வதியோட ரொமான்ஸ் பண்ணுவாரு. இப்ப வீட்ல வேற யாருமே இல்ல. இப்ப சூப்பர் லவ் படமே ஓடுமே அத்தை. ஓடட்டும், அமோகமா ஓடட்டும். இந்த தியேட்டருக்கு படம் வரதுக்கு முன்னாடி புத்தம் புதிய HD பிரிண்டா தமிழாக்கஸ் ரிலீஸ் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி அந்த காவிய காதலர்களோட காதல் விளையாட்ட அகிலா முன்னாடி நான் ரிலீஸ் பண்றேன். என்னத்த சொல்றீங்க? ஏண்டி தின்னி முட்டை, நீ ஏன் இவ்ளோ யோசிக்கிறியே? நாம எல்லாரும் கிளம்பி ஊருக்கு வந்திருக்கோம். மும்பைக்கு போறேன்னு ஆதி கிளம்பி போயிருக்கான். சமையல்காரி தனியா வீட்ல இருக்கா. இதெல்லாம் நான் யோசிக்க மாட்டேனா? எல்லாத்தையும் நல்லா யோசிச்சுதான் முன்னெச்சரிக்கையா ஹால்ல ஒரு கேமராவை மாட்டிட்டு வந்திருக்கேன். நாம யாரும் வீட்ல இல்லன்னு நினைச்சுக்கிட்டு அந்த காவிய காதலனும் காதலியும் நல்ல காதல் விளையாட்டு விளையாடுவாங்க. அதுல ஒரு ஃப்ரேம் கூட மிஸ் ஆகாம நான் ஃபிக்ஸ் பண்ணிருக்கிற கேமரா படம் பிடிச்சு வைக்கும். சூப்பர் அத்தை, நீங்க இப்படி ஒரு ஏற்பாடு பண்ணிருக்கீங்கன்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. யாரும் எதிர்பார்க்காததை செய்யறதுதான் வனஜா. இப்ப பாரு, சிவபெருமான் நெற்றிக்கண்ல பட்டு சாம்பலா எரிஞ்சு போன அந்த மன்மதன் மாதிரி என் கேமரா கண்ல பட்டு அந்த காவிய காதலர்கள் காதலும் சாம்பலாக போகுது. ஆதி, நீ விளையாடுறா. சரி, எனக்கு போர் அடிக்குது. நம்ம வீட்ல இருக்கிறவங்க மாதிரி சும்மா நடிச்சு காட்டு பாப்போம். ஐயோ மாமா, அதெல்லாம் வேணாம். ஏதாவது பிரச்சனை ஆயிடும். அதுக்கெல்லாம் பயப்படுறாளா நீ? சரி, குடும்பத்தை விட்டு கொடுக்க மாட்டேன். சரி, என்ன மாதிரி நடிச்சு காட்டு பாப்போம். வேண்டாம் மாமா. நீ என்ன எந்த அளவுக்கு அப்சர்வ் பண்ணிருக்கேன்னு நான் தெரிஞ்சுக்க வேண்டாமா? என்ன மாதிரி நடிச்சு காட்டு. நான் ஆசைப்பட்டு கேட்கிறேன்ல, நடிச்சு காட்டு.
என்னம்மா பண்ற? போங்க மாமா, இதுக்கு தான் நான் பண்ண மாட்டேன்னு சொன்னேன். பரவாயில்லையே, என்ன நல்லா டீப்பா தான் வாட்ச் பண்ணிருக்க. ஐயோ மாமா, தப்பு நடந்து போச்சு. என்ன? நாம உள்ள வந்ததுல இருந்து எல்லாமே கேமரால ரெக்கார்ட் ஆயிருக்கோம்ல. அம்மா பார்த்தாங்கன்னா வசமா மாட்டிப்போமே. நீ இப்படி கேட்பேன்னு எனக்கு தெரியும். நான் சிசிடிவி கேமராஸ் எல்லாத்தையுமே ஆஃப் பண்ணி வச்சுட்டேன். எதுவுமே ரெக்கார்ட் ஆயிருக்காது, பயப்படாத. ம், அப்ப சரி மாமா. மாமா, இங்க நிறுத்துங்க நிறுத்துங்க நிறுத்துங்க. மாமா, உங்களுக்கு ஆடுபுலி ஆட்டம் விளையாட தெரியுமா? தெரியாது. சரி, நான் சொல்லித் தரேன், வாங்க.